ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லெசன் 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு டெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோலையும் ஒரு டெஸ்ட் இருக்கும். ப்ரொனவுன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படின்றதுக்கான டெஸ்ட் அது. இந்த வீடியோவில் சிம்பிள் சென்டென்ஸ்க்காக நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் எப்படி கேட்குறது அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அந்த சிம்பிள் சென்டென்ஸே வச்சு நெகட்டிவாக அந்த சென்டென்ஸை எப்படி எழுதுறது அண்ட் அந்த சென்டென்ஸுக்கு கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லெசன் 13 அப்படின்னா என்னென்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ், அடுத்து வந்து கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது சிம்பிள் சென்டென்ஸுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதிக்குவோம். நம்ம இது வரைக்கும் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா எதை வச்சு பார்த்துருக்கோம், ப்ரொனவுன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது இங்கே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். 4 சென்டென்ஸ். அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அவர்கள் தயாராக இல்லையா. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இதெல்லாம் மற்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு எப்படி எழுதுவீங்க இங்கிலீஷில்? தே ஆர் ரெடி. கரெக்டாக இப்படி தானே எழுதுவோம். தே ஆர் ரெடி, அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ அடுத்ததை பாருங்கள், அவர்கள் தயாராக இல்லை அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ நெகட்டிவாக சொல்லும்போது இப்போ நம்ம எது கூட சேர்த்து எழுதணும். இப்போ இங்கே வந்து எது நெகட்டிவாக இருக்குது? இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இல்லை, இதுதானே மாறி இருக்குது. அப்போ இந்த இருக்கிறார்கள் அப்படின்றது எது? ஆக்சிலரி வேர்பு. அப்போ இந்த ஆக்சிலரி வேர்புக்கு தான் வந்து நம்ம நெகட்டிவாக எழுதணும். ஸோ அப்போ இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா, தே ஆர் நாட் ரெடி. இந்த ஆர் நாட்டை இப்படியும் போடலாம். இதை ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட் அப்படின்னு ப்ரொனவுன் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் ரெடி. ஓகே, இது வந்து இதோட நெகட்டிவ். அடுத்து பாருங்கள், அவர்கள் தயாராக இருக்கிறார்களா. இது வந்து கொஸ்டினில் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின். ஏன்னா அடுத்த கொஸ்டினை பாருங்கள், அவர்கள் தயாராக இல்லையா, இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறது பாசிட்டிவாக கேட்குறது, அவர்கள் தயாராக இல்லையா அப்படின்னு கேட்குறது நெகட்டிவாக கேட்குறது. ஸோ அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட் உள்ளதோட வருமா. அப்போது இங்கே தே ஆர் ரெடின்னு இருக்கா. கொஸ்டின் வரும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, சப்ஜெக்ட்டு வேர்புன்னு வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டு, வேர்பு சப்ஜெக்ட்டுன்னு வந்துச்சுன்னா அது கொஸ்டின். அப்போது கொஸ்டினாக வரும்போது இங்கே இருக்க வேர்பு என்ன ஆகும்? முன்னாடி போகும். ஆர் தே ரெடி, இவ்வளோதான். ஆர் தே ரெடி, இவ்வளோதான் கொஸ்டின். அவர்கள் தயாராக இருக்கிறார்களா. அடுத்து அவர்கள் தயாராக இல்லையா. இல்லையா அப்படின்றது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ இல்லையான்னு கேட்கும்போது நம்ம வந்து நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்பு ஆர் நாட் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஆர் நாட் தே ரெடி, ஆண்ட் தே ரெடி அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஆண்ட் தே ரெடி, ஆர் நாட்டுன்னு கேட்கலாம், ஆண்ட் தே ரெடி அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, அப்போ இதுதான் வந்து நெகட்டிவ் வந்து கொஸ்டின் மேக் பண்ணுறது சிம்பிள் சென்டென்ஸுக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கலா பொறுமையாக இருந்தால். இது வந்து பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃப்யூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். அப்போது கலா பொறுமையாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கலா பொறுமையாக இருந்தால் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் இங்கிலீஷில் என்னென்னு தெரியுமா? கலா பொறுமையாக இருந்தால், கலா was patient. ஓகேயா. இப்போ இதை அடுத்து கலா பொறுமையாக இருக்கவில்லை நெகட்டிவாக சொல்லணும். எப்படி சொல்லணும்?
Kala was not patient. இப்போ கொஸ்டின், கலா பொறுமையாக இருந்தாளா? இது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். இருந்தாளா, இருக்கவில்லையான்னு கேட்டால் தான் நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ கலா பொறுமையாக இருந்தாளா அப்படின்னு கேட்கும்போது இந்த வாஸ் முன்னாடி வந்துடணும். வாஸ் கலா பேஷண்ட்? வாஸ் கலா பேஷண்ட்? கலா பொறுமையாக இருக்கவில்லையா? அப்போ இது நெகட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கும்போது was not Kala patient. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸுக்கு எப்படி வந்து நெகட்டிவில் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சம் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ்லேயே வந்து ப்ரெசண்ட்டில் ஒன்று, பாஸ்ட்டில் ஒன்று பார்த்தாச்சு. அடுத்து ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போது ஃப்யூச்சரில் உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள். நாளை அவன் பிஸியாக இருப்பான். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் உள்ளது சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ ஃப்யூச்சரில் உள்ள சிம்பிள் சென்டென்ஸ் நாளை அவன் பிஸியாக இருப்பான் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். He will be busy tomorrow. கரெக்டா? இப்போ he will be busy tomorrow. இதே வந்து நெகட்டிவாக வருது. நாளை அவன் பிஸியாக இருக்க மாட்டான் அப்படின்னு வருது. இப்போது இங்கேயும் நாட் வரும். இந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வெர்ப் வந்து வில் பீன்னு இருக்குது. அப்போது வில் பி நாட்டுன்னு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது. ஹீ வில் நாட் பி அப்படின்னு வரும். எப்போவுமே வில்லுக்கு பக்கத்தில் தான் நாட் வரணும், அதுக்கப்புறம் தான் பீன்ற வேர்டு வரணும். ஸோ ஹீ வில் நாட் பி அல்லது won't be அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. won't, இதை வந்து won'tன்னு சொல்லுவாங்க. won't be busy tomorrow. He will not be or won't be busy tomorrow. ஏன்னா will beக்கு பக்கத்தில் will be not அப்படின்னு வரக்கூடாது. ஸோ will not be அப்படின்னு தான் வரணும். ஓகே, அடுத்து நாளை அவன் பிஸியாக இருப்பானா அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வில் பி அப்படின்னு சேர்க்குறோம் இல்லையா, கொஸ்டினில் வந்து வில் பி ஹீ பிஸி டுமாரோ அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துலையும் வில்லையும் பியையும் தனித்தனியாக பிரிச்சிடணும். கொஸ்டினில் வரும்போதும் நெகட்டிவில் வரும்போதும் வில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், இடையில ஒரு வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பி வரும். ஓகேயா? இப்போது நெகட்டிவாக சொல்லும்போது வில் நாட் பி, வில் பி இடையில நாட் வந்திருக்கா. இப்போ கொஸ்டினாக வரும்போது இப்போது நம்ம வந்து வேர்பை அப்படியே எடுத்து முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வில் பி ஹீ பிஸி டுமாரோ இப்படி தான் எல்லோரும் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதக்கூடாது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வில் ஹீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பி போடணும். அதாவது வில்லுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் தான் வரணும் கொஸ்டினில். எப்போவுமே கொஸ்டினில் கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே கொஸ்டினாக கேட்கும்போது வில்லுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் தான் வரணும். ஓகே, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வில் நாட்டுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் பி வரணும். ஓகே, அடுத்து நாளை அவன் பிஸியாக இருக்க மாட்டானா. அப்போ நெகட்டிவாக கேட்குற இடத்துல இதான் வரும். இப்போ வில் நாட் போடலாம், இல்லைனா won't he be busy tomorrow. won't he be busy tomorrow. நாளை அவன் பிஸியாக இருக்க மாட்டானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ
இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சிம்பிள் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் அண்டு கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போது நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் புரியும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இது மாதிரி எக்ஸசைசஸ் வந்து நீங்களாகவே ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ants are active, this box is heavy, they were clever, my father will be eager, they are kind. இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் நிறையா எழுதியிருக்கோம். அதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்களாகவே வந்து சிம்பிள் சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். நார்மலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும், அதாவது நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு என்னென்னலாம் சென்டென்ஸ் நம்மளால் எழுத முடியுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். அந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கு நீங்கள் உங்களோட நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து எக்ஸசைஸில் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்லேயும் கேட்கலாம். இல்லைனா வந்து டெலிகிராமில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் ஒன்று இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.